வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எளிமையான முறையில் ஒரு 1/4 மணி நேரத்தில் எப்படி சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சக்கரை பொங்கல்னாலே எப்போவுமே பச்சரிசி வெல்லம் வச்சு செய்வோம். அதுக்கு பதிலாக நம்ம எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற சக்கரை பொங்கல்லேருந்து இது எந்த விதத்துலேயுமே டேஸ்ட்டில் மாறுபடாது. நம்ம சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதோட பதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு சுவையும் அந்த மணமும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குங்க. இப்போ இந்த பொங்கல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். இந்த அவலை தண்ணி வச்சு நல்லா ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசியெல்லாம் நமக்கு வந்துடும். இது போல் லைட்டாக கையை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுறலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அவல் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணி கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவளை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பொங்கல் நார்மலாக நம்ம மித்த நாளில் சாமி கும்பிட்றதுக்கும் நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாங்க. இல்லாட்டினா நமக்கு எப்போல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு தோணுதோ நம்ம நினச்ச மாத்திரத்திலே ஒரு 1/4 மணி நேரத்தில் இது போல் செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பு நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா வற்றி வரட்டும். நம்ம 1 கப்பு அவல் எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோங்க. இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா கரெக்டான தித்திப்பான பதத்தில் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த வெல்லத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதம் பாருங்கள், நம்ம நார்மலாக வீட்டில் பச்சரிசி சக்கரை பொங்கல் வைக்கிற மாதிரியே அந்த பதம் சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்ட போகிறோம். இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. 1 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த திராட்சைலாம் நல்லா பபுள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். சக்கரை பொங்கலோட பதம் பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இதை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது போல் ஒரு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். முழுசாகவே இந்த சக்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 10லேருந்து 20 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். அவ்வளோதாங்க, சுட சுட நெய் மணக்க சக்கரை பொங்கல் நம்ம 1/4 மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.